பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 8ஆம் நாள் பயணம் இன்று காலை பொலனறுவையில் ஆரம்பமாகியது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி அனுராதபுரத்தை நோக்கி பயணிப்பதற்கு முன்னர் பொலனறுவை ரயில் நிலையத்துக்கு முன்னால் விசேட வைபவம் ஒன்று சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணி ஏற்பாடு செய்துள்ளன. கொடிகளை ஏற்றிய விசேட வாகனத்தில் டொமினிக்கன் குடியரசின் கொடியேற்றப்பட்டது. මේ වැඩසටහන අපි ඉතාමත් අගය කරනවා වගේම මේ කටයුතුවලදී ජනමාධ්‍ය අමාත්‍යංශ இந்த திட்டத்தை நாம் பாராட்டுகின்றோம். ஊடகத்துறை அமைச்சு, இளைஞர் சேவைகள் மன்றம், MTV MBC ஊடக வலையமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து இந்த சிறந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றன. விசேடமாக MTV MBC ஊடக வலையமைப்பு எமது நாட்டிற்கு சர்வதேச ரீதியில் கௌரவம் கிடைக்கும் செயற்பாடுகளையே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னெடுக்கின்றது. சிறந்த திட்டங்கள், நிகழ்ச்சிகளின் ஊடாக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் நாடு, மக்கள், இன ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கௌரவத்தை பெற்றுத்தரும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனமே MTV MBC ஊடக வலையமைப்பாகும். இந்த நிறுவனத்தின் மீது நாம் மதிப்பு கொண்டுள்ளோம். පැහැදිලි ලෙසම ක්‍රියාත්මක කරන ආයතනයක් විදිහට අපි ඒ ආයතනය පිළිබඳව අපේ ගෞරවයක් තිබෙනවා. பொலனறுவையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு வீதி முழுவதும் பாடசாலை மாணவர்களால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணி தற்போது பொலனறுவையிலிருந்து தற்போது அபரணி நகரை அண்மித்துள்ளது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் யானை எங்களை ஆசீர்வதித்து கொடியை அசைத்த வண்ணங்களை வரவேற்பதை காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் நமக்கு அமோக ஆசீர்வாதத்தையும் வரவேற்பையும் அளித்துள்ளனர். அந்த வகையில் நாம் இன்று அனுராதபுரம் நகருக்கு சென்றடைய உள்ளோம். அந்த வகையில் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அபரணி நகரிலிருந்து ராசதுரை ஜெயரூபன்.